வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. டேய், என்னோட பெயரே பழனிசாமிடா. எனக்கு இல்லாத முருகன் மேல பக்தியும் அக்கறையும் எனக்கு இல்லாதையா உங்களுக்கு வரப்போகுது? மதுரைக்கு வரவழைத்தது முருகன். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை. டேய் சங்கி பயல்களா, ஏண்டா இப்படி கிடை கந்தனுக்கு கடம்பா. ஏண்டா நீங்க மக்களுக்காக எந்த விஷயத்துக்காக போராடினீங்க? ஆவுனா இந்த கோவிலுக்கு இது, அதை விட்டா மதம் சார்ந்த பிரச்சனை, இது தவிர வேற என்னடா நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க? கந்தனுக்கு கடம்பா. போங்கடா, வேலையை பாருங்கடா. சாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் மக்களை பிளவுபடுத்தாம மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும், வாழ அப்படி என்று நினைக்கிற விஷயங்களை முயற்சி பண்ணுங்கடா. அதுக்கான போராட்டங்களும் பண்ணுங்கடா. வணக்கம் என் உறவுகளே, நான் உங்கள் சேரி பையன். தலைவர் திருமாவை எதிர்க்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கவில்லையா உங்களுக்கு? ஏண்டா நீங்க மக்களுக்காக எந்த விஷயத்துக்காக போராடினீங்க? ஆவுனா இந்த கோவிலுக்கு இது, அதை விட்டா மதம் சார்ந்த பிரச்சனை, இது தவிர வேற என்னடா நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க? மக்களை சாதியாகவும் மதத்தாகவும் பிரிக்கிறதுக்கு தாண்டா உங்க வேலைகளே. மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தாலே உங்களுக்கு பிடிக்காது இல்லை? சங்கி பயல்களுக்கு அதுதானே பிடிக்கும். எப்போது பிரிக்கலாம்? ஒரு சினிமா படத்துல செந்தில் எந்த வீட்டிலெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே அந்த வீட்டிலெல்லாம் போய் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடித்துட்டு திரும்பி வெளியில வரும்போது தண்ணி கேட்கும் போது சந்தோஷமா இருப்பாங்க. தண்ணி குடிச்சு விட்டு வெளியே வரும்பொழுது 2 பேரும் பிரிந்திருப்பாங்க. குடும்பத்தையே பிரித்து கொண்டு இருப்பார்கள். அதே போலதான் இந்த சங்கி பயல்களுக்கு வேலை. மக்கள் எப்பவுமே ஒன்றோடு ஒன்று சேர விட மாட்டார்கள். சேர்ந்து விட்டால் அவங்க சங்கிகளை தொத்தி அடிக்கிற ஒரு நிலைமை வரும். அதனாலதான் இவர்கள் மக்கள் சேர விடாமல் சாதியாகவும் மதமாகவும் பிரித்து வைக்கின்றனர். இந்த வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அப்படித்தான் அவருக்கு வேலை. டேய், என்னோட பெயரே பழனிசாமிடா. எனக்கு இல்லாத முருகன் மேல பக்தியும் அக்கறையும் எனக்கு இல்லாதையா உங்களுக்கு வரப்போகுது? போங்கடா, வேலையை பாருங்கடா. சாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் மக்களை பிளவுபடுத்தாம மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும், வாழ அப்படி என்று நினைக்கிற விஷயங்களை முயற்சி பண்ணுங்கடா. அதுக்கான போராட்டங்களும் பண்ணுங்கடா. தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும்.